மனிதாபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இப்போ வந்து இன்டர்வியூ நடந்ததுனால ரொம்ப நீட்டா ஆக்கி உட்காந்துருக்கு ரூம். நல்லவனமா நடிப்பானே உனக்கு எவனுமே நல்ல இல்லை. அவங்க அப்பா அம்மா மெயினா வாட்ச் பண்ணுங்க. இது வந்து என்னோட இந்த பாத்தீங்களா உடனே நடிச்சாங்க பாத்தீங்களா. வாடா ராசான்னு ஒரு சாங் பண்ணியிருந்தேன் சோனில. அந்த சாங்கை வந்து தனுஷ் சார் கிட்ட ரிலீஸ் பண்றதுக்காக நான் சாரை மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ சார் கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் சார் இருக்கேன்னா. சும்மா அதுக்கு சுத்திட்டு இருக்க, நான் நடிக்கிற படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருன்னு வந்து சார் சொன்னார். ஓகே. முதல்ல இந்த கதையை ஆர்ஜே பாலாஜி அன்னிக்கிட்ட தான் நரேட் பண்ணேன். அவர் கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் தான் என்னை ரொம்ப கட்டி பிடிச்சி பயங்கரமா என்னை என்கரேஜ் பண்ணது அவர் தான். சும்மா தண்டமா போயிட்டு ரூம்ல உட்காந்துக்கிறீங்க, காலையில போனா நைட்டு தான் வரீங்க, என்னத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒண்ணுமே பண்ற, ஏன்னா ப்ராக்ரஸே கிடையாதுல்ல. அப்பாவை பத்தி வர அந்த ட்ரோல்ஸா இருக்கட்டும், மீம்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வீட்டுல எவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்க? இல்ல ஜென்ரலாவே நாங்க எங்க அப்பா கிட்ட நாள் கத்துக்கிட்டு வரேன்னு கத்துட்டு வந்து காட்டுறேன், அப்படியே பாக்குறாரு, மூச்சு வாங்குது அப்படிங்கிறாரு. அப்ப ஆடும்போது என்னன்னா பயங்கர சிம்புவான ஃபேனா தான் இருந்தேன். அது தனுஷாட்டியுமே நான் சொல்லியிருக்கேன், நான் பயங்கரமான சிம்புவான ஃபேன்னு. வணக்கம் பிரதர். முதல்ல வாழ்த்துக்கள், இயக்குனர் ஆயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி இருக்கு அந்த சீட்டு? எல்லாமே ஜாலியாக தான் இருக்கு. ஓகே. ஏன்னா வந்து உங்களோட நீங்க சைல்ட் ஆர்டிஸ்டா இருந்ததுலேருந்து ஆரம்பிச்சு நீங்க அதுக்கப்புறம் படங்கள் நடிச்சிங்க, ஒரு ஆல்பம் சாங்லாம் பண்ணி ஒரு நடிகராகவே பார்த்து பழகின எங்களுக்கு வந்து நீங்க இயக்குனர் அப்படின்னும் போது பயங்கர ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. அந்த ஐடியா உங்களுக்கு எப்போல இருந்து இருந்தது இயக்குனர் ஆகணுன்றது? ஆக்சுவலாக எனக்கு டைரக்டர் ஆகணுன்ற ஐடியா எல்லாம் இல்லைண்ணே. நான் வந்து வாடா ராசான்னு ஒரு சாங் பண்ணியிருந்தேன் சோனில. அந்த சாங்கை வந்து தனுஷ் சார் கிட்ட ரிலீஸ் பண்றதுக்காக நான் சாரை மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ சார் கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் சார் இருக்கேன்னா. சும்மா அதுக்கு சுத்திட்டு இருக்க, எப்படி இருந்தாலும் நீ இண்டஸ்ட்ரியில தான் எதாவது பண்ண போற, நீ வா, நான் வந்து நீ டைரக்ஷன் எடுத்துக்கோ, நான் நடிக்கிற படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருன்னு வந்து சார் சொன்னாரு. ஓகே. அப்படிதான். சரி, ஓகே, ஆமால, நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்ம எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சரி இதுல நம்ம கத்துக்கலாம்னு சொல்லிட்டு திருச்சிற்றம்பலத்துல ஏடியா சார் என்ன சேர்த்து விட்டதுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி சார் பண்ற விஷயங்கள், சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து நமக்கா ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து சும்மா கதைகள் எழுத ஆரம்பிச்சு அப்படியே நம்ம அதை ஷார்ட் ஃபிலிமா எடுத்து கொஞ்சமா அப்படி டெவலப் ஆன இன்ட்ரெஸ்ட் தான். பிகினிங்ல எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் இப்ப ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும் போது கூட சொன்னேன், நான் டைரக்டர் ஆகலாம் நான் நம்பினதே இல்லடா, என்னென்னமோ பண்றேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல, ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி நான் பசங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சதான். எனக்கு பிகினிங்ல இருந்து ஐடியான்னு இருந்ததில்ல. பட் இன்னைக்கு நான் இது ஆனேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தனுஷ் சார் தான். இப்போ திருச்சிற்றம்பலம் ஆரம்பிச்சிங்க, என்னென்ன படங்கள் ஒர்க் பண்ணீங்க? அப்படி திருச்சிற்றம்பலம் தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். வாத்தி கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், நடுவில் அந்த படத்துலயே நடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ராயன் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், அது நடுவுலயே விடுதலை நடிக்க போயிட்டேன். ஓகே. அப்போ எந்த சமயத்துல எழுதுன ஸ்கிரிப்ட் இது? கதை வந்து நம்ம இது எழுத ஆரம்பிச்சது வந்து ராயனுடைய ஷூட்டிங் மிடில் தான். விடுதலைக்கும் ராயனுக்கும் நடுவில் நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து, எனக்கு வந்து எல்லா படமுமே எனக்கு வந்து ரொம்ப சீரியஸாகவும் நார்மலா ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் கதைகள் மாதிரி எனக்கு எதுவுமே வரல. எனக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் அப்படி நடிச்ச படமும் அந்த கேட்டகரியில இருந்ததுனால எனக்கு அது அப்படி வரவே இல்லை. ஸோ நான் என்னோட ஐடியாவே என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து முதல்ல ஒரு கதை எழுதுவோம், எழுதிட்டு நமக்கு நல்ல ஜாலியா ஜென்ரலா பசங்க கூட இருக்கிற மாதிரி நல்ல ஜாலியா ஒரு கதை எழுதிட்டு அந்த கதையை ஏதாவது ஒரு டைரக்டர்கிட்ட கொடுத்து அவங்கள டைரக்ட் பண்ண சொல்லி நம்ம நடிப்போன்றதுதான் எனக்கு இனிஷியலி இருந்த இன்ட்ரெஸ்ட். அந்த கதையை எழுதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் முதல்ல இந்த கதையை ஆர்ஜே பாலாஜி அன்னிக்கிட்ட தான் நரேட் பண்ணேன். ஏன்னா நான் மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கேன், நீங்க சும்மா கேளுங்க அப்படின்னு. அவர் கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் தான் என்னை ரொம்ப கட்டி பிடிச்சி பயங்கரமா என்னை என்கரேஜ் பண்ணது அவர் தான். இந்த படம் நீ தான் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னதே அவர் தான். அவர் வந்து இது வேற யாராலையும் டைரக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஓ மைண்ட்ல இருக்கு, இது இந்த படமே வந்து ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நாங்க எங்க லைஃப்குள்ள இருக்கிறதெல்லாம் கொலாபரேட் பண்ணி எழுதின ஒரு கதை தான். ஸோ நீங்க பார்த்து வளர்ந்த கதையை நீங்க தான் எடுக்க முடியும், அது வேற யாரும் எடுக்க முடியாது, நீங்க தான் அதை நீ தாண்டா அதை பண்ணணுன்ற மாதிரி அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணாரு. அவர் பண்ணதை வச்சு மொத்த இந்த படத்தை வந்து நான் என் ஃபோன்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஷூட் பண்ணேன். ஃபோன்லேயே பண்ணிட்டீங்க? மொத்த படத்தை ஃபோன்லேயே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு அந்த படத்தை தான் நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பிச் பண்ணும் போதெல்லாம் நான் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன், இப்படிதான் இருக்கும் இந்த படம். அது ஒரு டியூரேஷன் எவ்வளோ?
இல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் முடிச்சேன், செகண்ட் ஹாஃப் உடைய பாதியில So அதை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஐடியா ஆமா. கிடைச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அது முடிச்சு ஒரு இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸே இவனுங்களே ஹீரோயின் இவனுங்களே hero அப்படி மாறி மாறி பண்ணி அதை பார்த்து ஓகே பண்ணிருக்காங்க. அப்படி ஆனதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ நீங்க பேசும்போதே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நீங்க அந்த டேகே ரொம்ப சவுண்டிங்காவே சூப்பரா இருந்துச்சு, கென் அண்ட் கேங் அப்படின்ற அந்த அது கேட்கறப்ப அந்த சவுண்டே ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த வார்த்தையை எப்படி நீங்க கரெக்டா காயினேஜ் பண்ணீங்க? இல்ல எனக்கு இப்போ நான் ஜென்யூனா சொன்னா இந்த படம் நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு படம் நான் ஒண்ணு பண்றேன் லைஃப்ல, அதுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றதுன்றது வேற. இவனுங்க எனக்கு பெரிய பேக் போனே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிகினிங்ல இருந்து. ஏன்னா எல்லாருமே வேலைக்கெல்லாம் போறானுங்க, பட் இருந்தாலும் அந்த சாட்டர்டே சண்டே நான் கூப்பிட்டுருவேன். அவனுங்க ஃபேமிலி டைமே இருக்காது. நான் ஷூட் பண்ண போறேன்டா, நீங்க கொஞ்சம் வாங்கடா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லும்போது இந்த கதையும் நான் 2.5 வருஷம் எழுதினேன் இந்த மொத்த கதை. ஓகே. ஸோ இந்த கதை வந்து நான் டெய்லி உட்காந்து வீட்டில் எழுதுவேன். டெய்லி அவனுங்களும் வருவானுங்க. எல்லார் வீட்லயுமே எல்லாரையுமே கொஸ்டின் பண்ணாங்க, சும்மா தண்டமா போயிட்டு ரூம்ல உட்காந்துக்கிறீங்க, காலையில போனா நைட்டு தான் வரீங்க, என்னத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒண்ணுமே பண்ற, ஏன்னா ப்ராக்ரஸே கிடையாதுல்ல. அடுத்த வருஷம் படம் பண்ணுவோம், அடுத்த வருஷம் படம் பண்ணுவோம்னு இதே மாதிரி பேசி இந்த கதையை மட்டுமே நம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு இது ஒரு படமா ஆனதுக்கு அவனுங்க தான் எனக்கு பெரிய மேஜர் உண்மையான அந்த கேங். அவனுக்கு ரொம்ப முக்கியமானவனுங்க எனக்கு என் லைஃப்ல. அதனாலதான் அவனுங்களுக்கான கிரெடிட்டை வந்து நான் இந்த படம் உண்மையில அவனுங்களால தான் உருவாச்சு. ஸோ அது கென்னன் கேங்கா தான் இன்னைக்குமே இருக்கணும்ன்றதான். இந்த வார்த்தை ரொம்ப சவுண்டிங்காவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இந்த கதை வந்து பொதுவா ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கோ இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுங்களுக்கோ அவங்களோட ஸ்டோரியில இருந்து சில உண்மை சம்பவங்களா இருக்கும், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எவ்வளோ ட்ரூ இல்லை இருக்கு? நிறைய ட்ரூ நிறைய ட்ரூ. அதான் இப்போ இந்த படத்துல வர அப்பா கேரக்டர் வந்து கொஞ்சம் எங்க அப்பா கேரக்டர், கொஞ்சம் என் ஃப்ரெண்டோட அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர் வந்து டோட்டலா என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனோட அம்மா கேரக்டர். ஸோ இந்த மாதிரி எங்க லைஃப்ல நாங்க பார்த்த ஸ்கூல் லைஃப், எங்க ஸ்கூல்ல இந்த டீச்சர்ஸ், நாங்க பிடிச்சி லவ் பண்ண பொண்ணுங்க, இந்த மாதிரி இதை சுத்தியே ரிவால்வ் ஆகி அந்த அவங்க லைஃப்ல இருந்து எடுக்கும்போது பயங்கர ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஸோ அப்படி வந்ததான் 99% இது எல்லாருடைய எங்க பசங்களுடைய ஒரிஜினல் லைஃப் தான். ஓகே. இந்த 1% கதைக்காக கொஞ்சம் அப்படி இப்படி. ஸோ இப்போ படத்தோட டைட்டிலுக்கு வருவோம். ஏன்னா வந்து பயங்கரமான ஒரு டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ லவ் டுடேவாக இருக்கட்டும், ஒன்ஸ் மோராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து விஜய் சாரோட படங்களோட டைட்டில் மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் யூத் அப்படின்ற டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இந்த டைட்டிலுக்குள்ளே அரைவானீங்க, அதோட ரைட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு எப்படி இதாச்சு? இல்லைண்ணே, இப்போ இது வந்து முதல்ல இந்த கதைக்கு வந்து வேற டைட்டில் தான் வச்சிருந்தோம், ஒர்க்கிங் டைட்டிலா வேற வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். பட் டைட்டில் வந்து எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், எனக்குள்ளேயும் ப்ரொடியூசர் கருப்பையா அவரு எல்லாருக்குள்ளயுமே ஒரு டிஸ்கஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, இன்னும் ஒரு டைட்டில் பண்ணலாம், ஒரு நல்ல டைட்டிலா கேட்சியா பிடிக்கலாம் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரின்னு. பட் இந்த படத்துக்கு டைட்டில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்ன டைட்டில் பிடிக்கிறதே தெரியல. ஏன்னா இது ஒரு பையனுடைய கேரக்டர் ட்ரிவன் படம், அண்ட் இது எல்லார் லைஃப்லயும் கனெக்ட் ஆகிற ஒரு படம். ஸோ கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு டைட்டிலும் இருக்கணும், கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், கண்ணா பின்னான்னு வச்சிடக்கூடாதுன்றது ஒன்று இதுவாக இருந்துச்சு. ஸோ அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அம்மாமுத்துன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹாப்பி எண்டிங் அம்மாமுத்து சூர்யா தான் யூத்ன்ற டைட்டில எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாரு. இந்த மாதிரி இந்த டைட்டில் ஒன்று இருக்குடா, உன் படத்துக்கு இது கரெக்டா, ஏன்னா அவருக்கு பிகினிங்ல இருந்து கதையெல்லாம் தெரியும். மெயின் இந்த படம் நடந்ததுக்கும் முக்கியமான ரீசன் அவரு. ஸோ அவரு சொன்னப்போ இனிஷியலா எனக்கு கேட்கும் போது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஷூட்டிங் டைம்ல அவர் சொன்னாரு, அதனால நாங்கள் அதை வந்து சரி ஓகேண்ணா நம்ம இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டு டிசைட் பண்ணி போன்ற மாதிரி இருந்தோம். அப்புறம் படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் பண்ணோம் படத்துக்கு. அப்போ யூத்துன்னு வச்சு பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. சரி நம்ம படத்துக்கு ஏற்ற டைட்டிலாகவும் இருக்கு, ஏன்னா கதையும் ஒரு 10th to 12th பசங்க லைஃப்ல நடக்கிற ஒரு படம் தான். ஸோ யூத்துன்றது ரொம்ப ஆப்டா இருக்கும்ன்றது எங்க எல்லாருக்குமே கலெக்டிவா இருந்துச்சு டிசிஷன். அதுக்கப்புறம் அது விஜய் சார் படம் டைட்டில் ஒன்று எனக்கு இன்னும் ஹாப்பி. அது இப்படி ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் அமையறது இல்லை, நமக்கு அது அமையும் போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே எல்லாமே ஸ்மூத்தா மூவ் ஆகி அந்த ப்ராசஸும் முடிஞ்சு டைட்டில் கிடைச்சிருக்கு. சூப்பர். இப்போ ஜிவி சாருக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ட்னா அசுரன்ல இருந்து கனெக்ட் இருந்தது, அதே மாதிரி அப்பாவுக்குமே அந்த டார்லிங்ல வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருப்பாரு, படம் முழுக்க இருக்கும். ஆனா அதை தாண்டி வந்து ஒரு சாங் மட்டும் அப்பா வந்து ஜிவி சாரோட படத்துக்காக கம்போஸ் பண்ணி இருந்திருக்காரு. ஆமா, லோகாலிட்டி பாய்ஸ் சொல்லிட்டு கடவுள் இருக்கான் குமார்ல நீங்களும் பாடி இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்த, இதுக்கு முன்னாடி இருந்தே கனெக்ட் இருந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சு? இல்ல அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பா வந்து பேரலா இது நடிச்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், கடவுள் இருக்கான் குமார்னு ஒரு படம், ஜீவன் இன்னொரு படம் சாம் ஆண்டனி அண்ணன் கூட பண்ணியிருந்தாரு.
ஸோ ஆக்சுவலா அவங்க 2 பேரும் சேர்ந்து கம்போஸ்லாம் பண்ணுவாங்க சில நாள். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து கம்போஸ் பண்ண எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, எனக்கு இன்னொரு பேருக்கு பேரலா நடிச்சிட்டு இருந்த படம். இது வந்து சாரி, எனக்கு இன்னொரு பேருக்கு இது கடவுள் இருக்கான் குமார். சோ இது பேரலா நடந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் கம்போஸ் பண்ணுவாங்க. அப்ப கம்போஸ் பண்ணும்போது 2 பேருக்கும் இப்படி ஒரு ஐடியா கிராக் ஆனோன்னு 2 பேரும் இது நல்லா இருக்கு, இதை நம்ம படத்துல இப்படி ஒரு பாட்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பண்ண பாட்டு. நீங்களும் பாடி இருக்கீங்க? ஆமா, நானும் அம்மா அப்பா எல்லாருமே பாடி இருக்கோம், ஃபேமிலி சாங். ஓகே, சோ இந்த படத்துல அவர் ஒர்க் பண்ணதை பத்தி சொல்லுங்க. எப்படி ஒர்க் பண்ணிருக்காரு, என்னென்ன சாங் கொடுத்துருக்காரு? இல்ல எனக்கு உண்மையில சொல்லணும்னா நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா படத்துல வந்து நான் அண்ணன் கிட்ட பிகினிங்ல இருந்து என்னுடைய சைட்ல இருக்கிற ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டேன். அவர்கிட்ட ஃபுல்லா ஷேர் பண்ணி எனக்கு இப்படி ஒன்று வேணும், இன்னொன்று எனக்கு பயங்கர நியூ ஏஜா இருக்கணும், பட் அட் த சேம் டைம் முன்னாடிலாம் நமக்கு சன் மியூசிக்ல சாங்ஸ் பார்ப்போம்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 hour அந்த டைம்ல இருக்கிற மாதிரி எனக்கு வந்து சன் மியூசிக்ல எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணி கேட்டு ஏன்னா அப்பெல்லாம் நான் டியூஷன் போவேன். இதுல டியூஷன் போகும்போது எங்க டியூஷன்ல ஹம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு 4:30 டியூஷன் போயிடுவோம், 5 மணிக்கு தான் ஆன்டி வந்து டியூஷன் ஆரம்பிப்பாங்கன்னா 4 to 5 டிவி ஓடும். அவங்க பொண்ணு வந்து டிவி பார்த்துன்னு இருப்பாங்க, அப்ப சன் மியூசிக் தான் ஓடும். நாங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துட்டு ஹம் பண்ணிட்டு அப்படி மைண்ட்ல இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இதை வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு படத்துல ஆக்சுவலா நிறைய சாங்ஸ் இருக்கு. பட் எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க எத்தனை பாட்டு பாடிருக்கீங்க? ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நீங்க பாடிருக்கீங்கன்னும் போது இந்த படத்துல உங்க படத்துல எத்தனை பாட்டு பாடிருக்கீங்க? இல்ல இன்னும் டிசைட் பண்ணல. ஆனா ஒரு பாட்டு, ஆமா ஒரு பாட்டு கன்ஃபார்மா பாடுறேன். பட் இப்பதான் ஃபுல்லாவே முடிச்சிருக்கோம். சோ அண்ணன் இதுமே யார் யார் பாடுறாங்க என்னன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி இப்போ உங்க கேங்கு தான் இல்ல முக்கியமான கேரக்டர்ஸ் பண்றாங்க, ரைட்டிங்லயுமே அவங்க இருந்திருக்காங்க போது அதை தாண்டி இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து 2 பேர் உங்க அப்பா அம்மாவா நடிச்சிருக்க சுராஜ் சார், அப்போ வந்து தேவதர்ஷினி மேம். ஸோ அந்த பேரிங்கே ரொம்ப நல்லா இருந்தது, புதுசா இருந்தது. இன்னொன்னு அவர் வந்து நாங்கள் வில்லனாவே இப்போ தமிழ் சினிமாலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கேயுமே அவர் நெகட்டிவ் ஷேட்லாம் நிறைய பண்றாருன்னு போது. ஆனால் இந்த ப்ரொமோல இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டரா பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவரை காஸ்ட் பண்ணதை பத்தி சொல்லுங்க, எப்படி பண்ணிருக்காங்க 2 பேரும்? இல்ல இந்த கதை எழுதும் போதே நான் 2 பேரை மைண்ட்ல வச்சுட்டு தான் கதை எழுதி ப்ராசஸ் ஆகும். நம்ம யோசிக்கும் போது எனக்கு அப்பா கேரக்டர் 2 பேர் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதான் மைண்ட் ஃபுல்லா இருந்துச்சு. அதுல ஒன்னு சுராஜ் சார், இன்னொன்னு பசுபதி சார். இவங்க 2 பேர் தான் எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு. நான் பசுபதி சார் கிட்டே கதை சொன்னேன், அவருக்கு அப்போ ஃபுல்லா நிறைய படங்கள் இருந்துச்சு. ஸோ அதை சொல்லி முடிச்சோடனே எனக்கு என்னன்னா இந்த 2 பேரை மைண்ட்ல வச்சு தான் எழுதணும். நான் சுராஜ் சாருக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு மீட்டிங்கே கிடைக்கல சுராஜ் சார் கிட்ட. அப்புறம் டைம் மேல ஓகே இது நடக்காது போல நமக்கு, சரி நம்ம வேற வேற ப்ராசஸ் பார்க்க ஆரம்பிப்போன்ற மாதிரி போகும்போது தான் ரேண்டமா என் ப்ரொடியூசர் வந்து அவர் வேற ஒரு இடத்துல வேற விஷயமா பார்த்து உங்களுக்கு இப்படி அவர் கதை சொல்ல ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் ஓகே நான் கேட்குறேன், எனக்கு உண்மையில டைம் இல்லை, எனக்கு நிறைய படம் போயிட்டு இருக்கு, நான் கேட்குறேன்னு மாதிரி சொல்லி நான் கேரளாவுக்கு போய் நரேட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்னை கட்டி பிடிச்சிட்டு பயங்கர எமோஷனல் ஆகி சொன்னார், எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படம் பண்றது, நீங்க என்கிட்ட வந்தது, சாரி நான் இதை ரொம்ப தள்ளி போட்டேன், நான் இந்த படம் பண்றேன்ற மாதிரி சொன்னது. அவர் உள்ள வந்தோடனே இந்த படத்துடைய லுக்கே ரொம்ப மாறிடுச்சு அவர் அக்செப்ட் பண்ணோன்னே. அண்ட் நான் நினைச்சு அவர்கிட்ட போனது ஒன்று, ஆனா அவர் எனக்கு இந்த படத்துல கொடுத்தது டோட்டலா வேற ஒண்ணு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் நினைச்சதை தாண்டி ஒண்ணு நடந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர், அவர் மாதிரி ஒரு ஆக்டர் கிட்ட நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸை கேட்கறதுக்கும் நம்ம கேட்டதை தாண்டி அவங்க ஒன்று பண்றதுக்கும் அது பயங்கர சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தேவதர்ஷினி மேம் வந்து எனக்கு அம்மா கேரக்டர் யாரு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஓல்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப யங்காவும் இருக்கக்கூடாது, ஒரு நடுவில் இருக்கணும், என் வயசு பசங்களுக்கு அம்மா மாதிரி இதுவா இருக்கணும்னு சொல்லும் போது எங்க அப்பா தான் சொன்னாரு தேவதர்ஷினி மேம் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ இந்த கேரக்டர் வந்து தேவதர்ஷினி மேம் மற்ற படங்கள்ல இருக்கிற ஃபன்னியான கேரக்டரை தாண்டி இது ரொம்ப டோட்டலா ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். இந்த படத்துல ஃபன்னி இருக்கும், பட் அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப காமன் ஸ்டெடியா ரொம்ப சட்டிலா இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ நான் கதை சொன்னேன், மேமுக்கு கதை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சது. இப்போ நான் சொன்னேன் மேம் எனக்கு இப்படிதான் இந்த கேரக்டர் இருக்கணும் மேம், என்ன நம்புங்க மேம் ப்ளீஸ் மேம்னு. சரி ஓகேடா டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து தேவதர்ஷினி மேமோட கேரக்டர் வந்து இது வரைக்கும் மற்ற படங்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது நான் ரொம்ப நம்புறேன். அது கரெக்டா ரீச் ஆயிருக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ தேவதர்ஷினி மேமும் பயங்கரமா பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஆக்டிங்ல இவங்க கொஞ்சம் சீனியரா இருக்காங்க, அதே மாதிரி டெக்னிக்கலாவுமே வந்து இப்போ சோபி மாஸ்டர் இருக்கட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும், அவங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ண டெக்னீஷியன்ஸ். ஸோ அவங்களும் நீங்க உள்ள படத்துக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டைரக்ஷன்ல அவங்களை நீங்க வந்து
ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சாங் எப்படி வந்திருக்கு, ஃபைட்லாம் எப்படி வந்திருக்கு? இல்ல ரொம்ப ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு, பயங்கரமா வந்திருக்கு. சாங் வந்து நான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஏன்னா எங்க அப்பா பயங்கர ரொம்ப என்ன போட்டு சாவச்சிட்டாரு. எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா, ப்ராக்டிஸ் வீடியோ எல்லாம் கேட்பாரு, ரிகர்சல் வீடியோ காட்டுங்க, இப்படிலாம் என்ன டார்ச்சர் பண்ணாரு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு நாள் வந்தாரு, பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. அம்மாவும் அவங்க 2 பேருமே அதுல ரொம்ப கான்சியஸா இருந்தாங்க, டான்ஸ் ரொம்ப நல்லா வரணும்னு. அது எதனால அப்படி? இல்ல அவங்க 2 பேருக்குமே, அதாவது இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே அவங்க 2 பேருக்கும் பயம் இருக்கு. எங்க அம்மாக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை, எதுக்கு தேவையில்லாத வேலை இப்படிதான் இருந்தாங்க. எங்க அப்பா தான் சரி ஓகே நீ ஏதோ ஒன்று நினைக்கிற பண்ணு அப்படின்ற ஒரு ஜோன்ல இருந்தாரு. அவருக்குமே ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா, இது நானா எடுத்த ஒரு எஃபர்ட், நான் முடிக்கிற வரைக்கும் என்னை எதுவும் கேட்காதீங்க, இது வந்து வாட் எவர் இட் இஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நானே இது பண்ணிக்கிறேன். ஏன்னா என்ன என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, நாங்க சேர்ந்து எங்களை மட்டுமே நம்பி பண்ற ஒரு ப்ராசஸ் இது, நாங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி ஆரம்பிச்சது அது. ஸோ அவங்களுக்கு அந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. நல்லாதாம்மா ஆடுறேன் மாஸ்டர், நல்லாதாம்மா பண்றேன்னு சொன்னாலும் இவங்க வந்து இல்ல எங்க காட்டு அங்க கொஞ்சம். எங்க அப்பா கிட்ட நாள் கத்துக்கிட்டு வரேன்னு கத்துட்டு வந்து காட்டுறேன், அப்படியே பாக்குறாரு, மூச்சு வாங்குது அப்படிங்கிறாரு. அவ ஆடும்போது என்னன்னா மூச்சு வாங்குது. என்ன பண்ணீங்கன்னா டக்குனு யூடியூப்ல போய் திண்டுக்கல் பாக்குறாரு, இப்படி பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆனா மூச்சு வாங்குது அப்படிங்கிறாரு. நான் என்ன பதில் சொல்றது, நான் அப்படியே அடுத்த வாட்டி வாங்காது அந்த மாதிரிதான் வச்சிரு. ஸோ அவங்களுக்கான அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஷோபி மாஸ்டர் வந்து நான் சாங்கோட ஐடியாவா நாங்க பேசணும். பட் இன்னைக்கு அது வந்தது வந்து நான் இமேஜின் பண்ணதை தாண்டி இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு சாங்காவும். இன்னொன்று அந்த சாங்க்கு இனிஷியலா ப்ரொடியூசர் கிட்ட பேசும்போது என்ன முதல்ல அதுக்கு அவ்வளோ க்ரௌட் இல்லை. பாட்டெல்லாம் கேட்டு படம் வந்து கொஞ்ச நாள்ல ப்ரொடியூசர் அவரா கூப்பிட்டு வந்து இவ்வளோ பேரா உனக்கு டான்சர்ஸ் அப்படின்னாரு. அவரு அப்படியா இவ்வளோ பேரா அப்படின்ற மாதிரி இருக்குதாச்சு. ஸோ பயங்கர கிராண்டா ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பாட்டு ஆடியன்ஸ் பார்க்கல, ஆமா நான் பார்த்துட்டேன் சொல்றேன். கடைசியில வந்து நீங்க பண்ண அந்த சிங்கிள் டேக்குமே வந்து பயங்கரமா இருந்தது. தேங்க்யூ. எப்பவுமே அது சோபி மாஸ்டரோட ஐகானிக்கா வந்து இப்போ மாவீரன்ல கூட கடைசி சிங்கிளா ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கோம். ஆமா அந்த மாதிரி இதுல அந்த சிங்கிள் வந்து ரொம்ப சூப்பர். ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதான் மாஸ்டர் கிட்டே நான் ரொம்ப தேங்க் பண்ணேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர்னு. ஏன்னா அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். நம்ம ஒரு விஷயத்துக்கு பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கும் அவர் பண்றதுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்னலாம் அவங்க ஆஸ்பெக்ட்ல இருந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒர்க் பண்றாங்கன்றது நமக்கு பயங்கர புதுசா ஒரு லேர்னிங்கா இருந்துச்சு. கலையண்ணை வந்து எனக்கு தள்ளுமாலால வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் அந்த படம் பார்த்ததுல இருந்து அதுக்கப்புறத்துல இருந்தே நான் கலையண்ணனை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் கலையண்ணன் கிட்ட வந்து இந்த கதை எழுத ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ண போறேன். அப்போ அண்ணன் இன்னும் மாஸ்டர் ஆகல, நான் பண்ண போறேன், ஆனா நான் பண்ணும்போது நீங்க தானே எனக்கு ஃபைட்டு பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது நம்ம படம் ஃபைட்டு பண்ணும் போதுலாம் ரொம்ப பீக்கு அவருக்கு. அங்க ஃபுல்லா மலையாள படம் ஃபுல்லா அங்க அவருக்கு போயிட்டு இருந்துச்சு. தூங்காம கொள்ளாம வந்து வச்சு ஒரு படம் வேற பண்ணி அந்த படத்துல தான் ஷூட்டிங்ல இருந்தாரு. பண்ணிட்டு இங்க நேரம் வந்துட்டு அவர் வந்து தூங்கவே இல்லை. தூங்காம எனக்கு 2 நாள் உட்காந்து ஃபைட்டு முடிச்சுட்டு நீ ஹாப்பிலடா அப்படின்ற மாதிரி கேட்டு எடிட்லாம் முடிச்சுட்டு தான் போனாரு. நான் அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல். இப்போ கூட ரீசெண்டா மீட் பண்ண கூட நீ ஹாப்பிலடா அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு. ஸோ அவருடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேன் பாயா போனேன் நான் வந்து கல்யாணிட்ட. ஃபைட்டையும் அதில் பயங்கரமா அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ வந்து நீங்கள் இப்போ தனுஷாரோட பயங்கரமாக ஜெல்லாகி ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்களுமே நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ படத்தில் ஒரு ஷாட் வந்து நீங்கள் சிம்பு சாரோட ஃபோட்டோ வச்சுட்டு தொட்டு கும்புற மாதிரிலாம் ஒரு ஷாட் இருக்கு. ஸோ படத்தில் நீங்கள் சிம்பு ஃபேனா? ஆமாம், படத்தில் நான் சிம்பு. எப்படி இந்த காம்பினேஷன்? இல்லை, கதையில் ஒன்று இருக்கு, அதுக்கானது கதைக்குள்ள இருக்கு. ஸோ அதனால அது பெருசாக சொல்ல முடியல. ஓகே. பட் ஆனால் பொதுவாகவே நீங்க சிம்பு ஃபேன்? ஆமா, நான் சின்ன வயசுல பொதுவாகவே நான் சிம்புன ஃபேன் தான். எனக்கு குத்து படம்லாம் ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, எங்க அப்பா வந்து அந்த டைம்ல நிறைய நடிச்சிட்டு இருந்தது சிம்புனா கூட தனுஷ் சார் கூட தான். ஸோ அது பேரலா இருந்ததுனால எனக்கு குத்து படம் டைம்லலாம் ரொம்ப சிம்புன்னு பிடிக்கும். ஆக்சுவலா நான் எப்படின்னா கொஞ்சம் இப்போ ஒருத்தங்க படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நான் அவங்க ஃபேனா வந்து பயங்கரமா சுத்திட்டே இருப்பேன். நான் அந்த மாதிரி ஒரு பீக்ல. ஸோ அந்த டைம் ஃபுல்லா நான் பயங்கர சிம்புவான ஃபேனா தான் இருந்தேன். அது தனுஷ் ஐட்டியுமே நான் சொல்லியிருக்கேன், நான் பயங்கரமான சிம்புவான ஃபேன்னு. பட் எனக்கு என் லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பாத்வே காமிச்சது வந்து தனுஷ் தான். ஸோ ஃபேன் பாய் மொமெண்ட் அப்படி இப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இது தனித்தனி கேட்டகரி. இப்போ வந்து இப்ப வெற்றி சாரும் சிம்பு சேர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நான் பயங்கர எக்ஸைட்டட். அந்த நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பே செத்துட்டேன். நான் பயங்கரமா இருக்கேன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு.
எனக்கு வெற்றி சார் படம் எது வந்தாலும் நான் கொஞ்சம் இதாயிடுவேன். பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. சோ எனக்கு கொலாபரேஷனே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, செம்மையா இருக்கும் படம்ன்ற கொலாபரேஷன். உங்க கொலாபரேஷன் ஏதாவது? இல்லண்ணே, அது இல்லண்ணே. இப்படி ஒரு ஃபேன் பாயா நீங்க இருக்கும்போது எனக்கு அந்த செட்டுல போய் பார்த்து ஒரு போட்டோ எடுத்துடணும்னு ஆசைதான் எனக்கு. அது டெஃபினட்டா இருக்கு. ஆனா உள்ள எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன ஒரு போட்டோ செக்மெண்ட் மட்டும் பண்ணிடலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க போகணும்? டப்பிங் எடிட்டிங் போயிடலாம். இந்த போட்டோ ஏன்னா வந்து ஒரு இன்டர்வியூ நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க அப்பா எனக்கு பயங்கர டெரரான ஒரு அப்பாவா இருந்தாரு. எங்க அப்பா எனக்கு இப்பயும் டெரர் தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து கொஞ்சம் ஜாலியா பேச ஆரம்பிச்சாரு. அப்ப அதுக்கு அப்பா ஒரு விளக்கம் சொன்னாருன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ 18க்கு அப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் உங்க அப்பாவோட பிஹேவியர் உங்ககிட்ட எப்படி இருக்கு? இல்ல இப்போ லிட்டரலா என் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமும் அவர் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் லிட்டரலா ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இப்போ 2 பேரும். இது எனக்கே புதுசா இருக்கு. நானும் எங்க அப்பா அம்மா பேசிக்கிறோன்ற மாதிரி இருக்கு. லைக் முன்னாடி எல்லாம் எனக்கு பேசவே பயமா இருக்கும். இப்ப இப்படி இருக்கலாமே, இப்படி பண்ணலாமேன்ற மாதிரி என் ஒப்பீனியன்ஸை நான் அவர்கிட்ட ஷேர் பண்றதா இருக்கட்டும், அவரும் சொல்றதா இருக்கட்டும். அண்ட் மோரோவர் இப்போ ரொம்ப இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா பேசிக்கிற விதத்துல இருந்து எல்லாமே நாங்க இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஜோவியலா, ஒரு நல்ல நான் எனக்கு அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ரொம்ப ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கு எனக்கு எங்க அப்பா. இது வந்து அப்பாவுடைய தோட்டத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாரு. நான் போவே இல்லை. நான் இது அங்க போயிட்டு ஒரு 2-3 நாள் தங்கின டைம் இதுதான். அந்த டைம்ல வந்து நானே கூப்பிட்டு எங்க அப்பாவை நம்ம 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. அது விடுதலை ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல முடியெல்லாம் இப்போ வளர்ந்து. ஓகே, ஸோ இப்போ அப்பாவோட இந்த இன்னிங்ஸ் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் காமெடினா அறிமுகமானாரு, அதுக்கப்புறம் ஹீரோவா ட்ரை பண்ணாரு. ஸோ இடையில ஒரு பிரேக் அப்புறம் இப்போ வந்து அவருக்கு வர படங்கள் எல்லாமே வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ போகுமிடம் வெகு தூரம் இல்லையா இருக்கட்டும், சொர்க்கவாசலா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்றாரு. ஸோ இந்த இன்னிங்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்கு? இதுக்கு அவர் கிடைக்கிற அந்த ரெகக்னைசேஷன் பார்க்கும்போது ஒரு பையனா உங்களுக்கு என்ன ஃபீல்? இல்லை, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு எங்க அப்பா ஒரு ஆக்டரா திரும்ப எல்லாரும் எங்க அப்பா வந்து ஒரு ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் காமெடியன் மட்டும் கிடையாது, அவர் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு தான் நானும் எங்க அம்மா ரொம்ப பிலீவ் பண்ணுவோம். ஸோ அதுவா அவர் வெளில வந்து ப்ரொஜெக்ட் ஆகி அதை பத்தி எல்லாரும் அப்படி இப்போ விகடன்ல கூட அவர் அவார்டு வாங்கினதுலாம் அன்னைக்கு அவர் ஸ்டேஜில் சொன்னதுதான் எனக்கு ஒரு பையனா ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஏன்னா விகடன்ல வந்து அவர் சொன்ன மாதிரி நடிகை கத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கும் இப்ப அதே ஸ்டேஜ்ல அவர் ஒரு அவார்டு வாங்குறாருன்றதுதான் எனக்கு ஒரு சன்னா ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் நிறைய படங்கள் நடிக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை. இதே மாதிரி நல்ல நல்ல படங்கள் நடிக்கணும். எங்க அப்பா இன்னும் இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்ன்றது, ஏன்னா அவருக்கு அவார்டு வாங்கணுன்றது அவருக்கு பெரிய ஆசை. ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஒரு 2-3 அவார்ட்லாம் அவர் வாங்கணுன்றது என்னுடைய பர்சனல் ஆசை. அது நடக்கும்போது அதே மாதிரி நீங்க வந்து இப்போ முன்னாடி ஸ்கூல் டேஸ்ல கொஞ்சம் டெரரான அப்பாவா நீங்க பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க அசுன் சமேத கொடுத்த இன்டர்வியூஸ் அதுலயே வந்து சொல்லியிருப்பீங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா ஜெல் ஆயிட்டோம், அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கும்போது பயங்கர ஜோவியலான ஒரு ஃபேமிலி மாதிரி தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவை பத்தி வர அந்த ட்ரோல்ஸா இருக்கட்டும், மீம்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வீட்டுல எவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்க? இல்ல ஜென்ரலாவே நாங்க இப்ப நார்மலா ஏதாவது கலாய் வாங்குறாருனாலே குபின்னு சிரிச்சிருவோம். அதெல்லாம் சிரிக்காமலாம் இருக்க மாட்டோம். டெஃபினட்டா சில ஃபியூ கமெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா அது ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். அது அஃபெக்ட் பண்ணாம இருக்காது. பட் நம்ம அதை ஸ்டாப் பண்றதுக்கான இது நம்ம கிட்ட யாருக்கிட்டையுமே இப்ப இல்லை. அது நார்மலைஸ் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு தெரியும் என்ன நம்ம சுத்தி நடக்குது, நம்ம அப்பா எப்படி, நம்ம அம்மா எப்படி, நம்மளை சுத்தி இருக்கவங்க எப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போறதுதான். அதுல போயிட்டு என்ன இப்படி இருக்கு, சொசைட்டியே இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் யோசிக்காம இது இப்படிதான் இருக்க போது, இதை மாத்த பொருள்ல நம்ம அதை ரொம்ப போட்டு ஓவர் திங்க் பண்ணா நம்ம பீஸ் போயிடும்ன்றதுதான். ஸோ அதை கன்சிடர் பண்றது இல்லை. மற்றபடி ஜாலியா இருந்தாலும் உண்மையிலே ஒரு பங்கமா கலாய்க்கிற மாதிரி இருந்தா சிரிச்சிடும். இத போட்டதுக்கு அவ்வளவு திட்டம் வாங்கினேன் நானு. ஏன்டா என்ன 50 வயசுன்னு போட்டு வெளில அவமானப்படுத்துறேன் அப்படின்னு. இந்த வருஷம் தான் அம்மாக்கு 50 years. ஸோ வந்து இப்போ உங்க 2 பேருக்குமான அந்த பாண்டிங் வந்து நீங்க கொடுக்குற எல்லா இன்டர்வியூஸ் தனியாக நீங்க 2 பேர் மட்டும் கொடுக்குற இன்டர்வியூஸ்லாம் அப்படி தெரியும். ஸோ இந்த கேரக்டர்ல அம்மாவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கான்னு கேட்க நினைச்சேன். அதை நீங்க சொல்லிட்டீங்க, அது ஃப்ரெண்டோட அம்மா கேரக்டர். ஆனா ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததா நம்ம அம்மாவை பிளே பண்ண வைக்கலாம் அந்த கேரக்டர்? இல்ல எங்க அம்மாக்கு நடிக்க வராதுன்னு சிம்பிள். ஆரம்பம் படத்துல நடிச்சிருப்பாங்க. 2-3 பேர் சொன்னாங்க உங்க அப்பா உங்க அப்பாவாவும் உங்க அம்மா உங்க அம்மாவாவும்னா எங்க அப்பாவை கூட அப்பாவை நடிக்கலாம். எங்க அப்பா வேற வந்து கதை சொல்லிட்டு அப்பா கேரக்டர்லாம் என்கிட்ட வந்துடாது, நான்லாம் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு பொசுக்குன்னு ஒரு நாள்.
நடிக்க மாட்டீங்களா? எனக்கெல்லாம் அவங்களாம் நடிக்க வேணாம் அப்படின்ட்டாரு. சரி, அப்புறம் அம்மாவை திருப்பினேன். அம்மா நீ நானே சொல்றேன் நடிக்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு, ஏன்னா அம்மாக்கே தெரியும் எனக்கு எல்லாம் வராரா அப்படின்னுவாங்க அம்மா. எங்க அம்மா எனக்கு பெரிய கிஃப்ட் தான், கடவுள் கிட்ட இருந்து. அந்த மாதிரிதான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து ஆப்ஷன், அந்த ஆரம்பத்துல இருந்து அது கிடையவே கிடையாது, அப்படி போனதே இல்லை. ஸோ இந்த போட்டோ எனக்கு வந்து ஆமா அந்த நீங்க 2-3 ஸ்டோரி வச்சு போட்டோ வச்சு போட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்க இதை பத்தி நீங்க ஏதாவது சில வார்த்தைகள்? இல்ல, நான் வளர்ந்தது எங்க தாத்தா பாட்டி கூட தான். இது அம்மாவுடைய அப்பா அம்மா. எங்க அப்பத்தா வந்து வீட்டுல இருக்காங்க, எங்க வீட்டுல தான் இருக்காங்க, மங்கையகரிசி அவங்க. ஸோ நான் வளர்ந்தது இவங்கள சுத்தி தான். ஏன்னா அப்பாவும் பிஸி, அம்மாவும் பிஸி. ஸோ என்னை ஃபுல்லா வளர்த்தது இவங்க தான். நான் கொஞ்சம் என் தாத்தா கூட ரொம்ப 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 க்ளோஸ். இவங்க என் பாட்டி கூட நான் ரொம்ப க்ளோஸ். சரோஜா அவங்க கூட ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துல வந்து அம்மா கேரக்டர் சரோஜான்னு தான் பேர் வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இவங்க 2 பேருடையும். எங்க தாத்தா இருக்கும் போது இந்த கதையை வந்து கிரியேட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இவங்களாம் தான். எங்க தாத்தா இருக்கும் போது வந்து எனக்கு எங்க தாத்தாவுடைய அருமை வந்து பெருசா தெரியல. தாத்தா தானே, போனா அங்கதான் இருக்க போறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இதெல்லாம் இந்த ஒரு ஜோன்ல இருந்தேன். பட் எங்க தாத்தா வந்து என் பர்த்டே அன்னைக்கு தான் இறந்தாரு. ஸோ ரொம்ப க்ளோஸ் நானும் அவரும். அவர் இறந்தப்பதான் நான் வந்து அவர் கூட இருந்திருக்குமா, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குமோ, அந்த கில்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இருந்துச்சு. ஸோ அங்க எடுத்த ஒரு 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 டிசிஷன் மாதிரி என்னன்னா, இதுல இருந்து நான் பண்ண போற ஒரே விஷயம் என்ன எங்க தாத்தாக்குன்னா, எவ்ரி பர்த்டே, அதாவது அவருடைய இறந்த நாள், என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய லைஃப்ல நான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நான் அவருக்கு பண்ற ஒரு விஷயமா இருக்கணும்ன்றதான் ஆசைப்பட்டது. ஸோ ரொம்ப எமோஷனலான ஒரு இது. ஸோ எங்க தாத்தா இறக்கும் போது கூட எங்க பாட்டியை வந்து நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் சொல்லிட்டு போனாரு. ஸோ இப்போ வரைக்கும் எங்க பாட்டி ஒரு மாதிரி ஜாலியா அப்படின்னு நல்ல இதுவா தான் இருக்கேன். என்ன இந்த படம் அவர் பார்த்துருக்கணும்ன்றது எனக்கு லாஸ்ட் டேலாம் எங்க ப்ரொடியூசர்லாம் ஃபுல் எமோஷன் ஆக்கி விட்டாரு. என்ன ஃபுல்லா எங்க தாத்தாவையும் என்னையும் நான் டைரக்ட் பண்ற மாதிரி என் தாத்தா கூட நிக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் கொடுத்து அப்படியே என்ன போட்டு ரொம்ப எமோஷனல் ஆக்கி விட்டாங்க. ஸோ அவரு இந்த படம் பார்த்துருக்கணும்ன்றது என்னுடைய பெரிய ஆசை. பட் போட்டோஸ் அவ்வளவுதான். அடுத்து இப்ப நம்ம டப்பிங் போறோம். அங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு அங்க நம்ம என்டர் பண்ணி ரூமை வந்து இவர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரூமை பார்ப்போம். ஆனா இப்போ வந்து இன்டர்வியூ நடந்ததுனால ரொம்ப நீட்டா ஆக்கி உட்காந்துருக்கு ரூம். நல்லவன மாதிரி நடிப்பானே உனக்கு எவனுமே நல்ல இல்லை. அவங்க அப்பா அம்மா மெயினா வாட்ச் பண்ணுங்க. இது வந்து என்னுடைய பாத்தீங்களா, உடனே நடிச்சானுங்க பாத்தீங்களா. இது வந்து எங்களுடைய எடிட்டர் நாஷ், எங்களுடைய ஜாப்பனீஸ் மாங்க் இவரு. அதாவது என் ஃப்ரெண்டு ஈஸ்வர், இது என் ஃப்ரெண்டு ஜோஷ்வா, இது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரிதேஷ். இதுதான் எங்களோட ஆக்ட் பண்ணிருக்காங்களா இல்ல அவன் நடிச்சிருக்கான். இவன் வந்து படத்துல கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கான். இவன் அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ எடிட் இப்போ இங்கதான் பின்னாடி இருக்கிற 3 பேருமே முக்கியம். அவங்க 2 பேரும் கனெக்ட் இருக்கு. இவரை நீ எவ்வளவு தூரம் இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஹீரோ ஆனா ஜாக்கி சான் சார் மாதிரி ஆனும் ரொம்ப ஆசை. அந்த மாதிரிலாம் பண்ணிலாம் பார்ப்பேன். அதே மாதிரி ஜாக்கி சான் சாரை ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ கேரக்டராகவும் சரி, அவர் படங்களும் சரி. ஸோ அந்த டைம்ல இருந்து நம்ம ஆஃபீஸ்ன்னு ஒன்று கட்டினா, வீட்டு கட்டினா அங்கெல்லாம் ஒரு போட்டோ இருக்கணும்னு ஆசை. ஸோ முதல்ல இது பண்ணும்போது இந்த ஒரு போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ, யங் போட்டோ. ஆமா ஆமா. ஸோ அது வச்சிருந்தேன். தனுஷ் சார்தும் வெற்றி சார்தும் நான் எடுத்த போட்டோ. இது 2மே நான் அவங்களை எடுத்த போட்டோ. அதனால அது மெமரபிளா அப்படி. அவரு வந்து என் பிரதர் லோகித் அசிஸ்டன்ட் டைரக்டராவும் வேலை செஞ்சிருக்கான். ஆக்ட் பண்ணிருக்காரா? ஆக்ட் எல்லாம் பண்ணல, ஆக்ட் இப்ப பண்றான். படத்துல பண்ணு. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி பேசணும். ஆனா படத்துல நடிச்ச ஹீரோயின்ஸை பத்தி நம்ம பேசவே இல்லை. நீங்களும் அதை அப்படியே நேக்கா நகர்த்துக்கு வந்துட்டீங்க. கலாய்ப்பா. ஸோ 3 ஹீரோயின் சொல்றாங்களே, அது என்ன? இல்ல கதையில அது ஒரு மாதிரி 3 ஹீரோயின் வந்து யார் யார் பண்ணியிருக்கா? அனிஷ்மான்னு சொல்லிட்டு நம்ம சிறையில நடிச்சிருந்தாங்க. ஆமா, அவங்க ஒரு ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அப்புறம் மீனாட்சி தினேஷன் சொல்லிட்டு நம்ம லவ் மேரேஜ்ல நடிச்சாங்க, அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியான்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி ஹீரோயின் ஒருத்தர், அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க படத்துல. ஸோ இவங்க 3 பேரும் படத்துல. யாரும் உங்களுக்கு பேருங்கிறதா நீங்க சொல்ல மாட்டீங்க இப்ப? ஆமா, படம் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். சரி சார். இல்லடா, அப்படி இல்லடா.
அப்புறம் உன் வாய்ஸ் பப்ளு வாய்ஸ் ஒரே மாதிரி. ஆமா. இது மேல போதா 7 8 12. ஸோ இப்போ வந்து இப்போ டப்பிங் வந்து நீங்க ஒரு படத்தை நடிக்கிறீங்கன்னா உங்களோட போர்ஷன் மட்டும் நீங்க பேசிட்டு வந்துருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க ஏடியா ஒர்க் பண்ண படங்களோட டப்பிங்க்கு நீங்க போயிருக்கீங்களா? அந்த இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குறதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு அதிலே கிடைச்சிச்சு? இல்லண்ணே, ஆக்சுவலா இல்ல. நான் வந்து ஏடியா ஒர்க் பண்ண படம் எதுலயுமே டப்பிங்லாம் போனது இல்ல. நான் ரொம்ப ஃப்ராங்கா சொன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனே நான் ஒர்க் பண்ணல ஏடியா போன படம் எதுலயுமே. நான் வந்து நம்ம மத்த படங்களுக்கு நான் இப்ப நடிச்ச படத்துக்கு டப் பண்ண போகல. வெற்றி சார் படம் அந்த மாதிரி நான் டப் பண்ண போற இடத்துல நான் டப் பண்ணதுக்கு அப்புறமும் அங்க இருப்பேன். ஏன்னா அங்க எல்லாருமே தெரியும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே க்ளோஸ்ன்றனால அவங்க கூட உட்காந்து அவங்க மத்தவங்க கூட எடுக்கிறத பார்த்து அப்படி பழகப்பட்டதுதான். ஓகே, எப்படி இப்படி பண்றாங்கன்னு அந்த லேர்னிங் தானே தவிர நான் ஆக்சுவலா உட்காரல. ஸோ இப்போ வந்து இப்போ தமிழ் சினிமாவே வந்து இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா வந்து நிறைய நியூ கமர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இந்த வருஷமும் நிறைய லான்ச்சஸ் இருக்கு. அதுல அப்படி ஒரு லான்ச் தான் உங்களோட லான்ச். அதே மாதிரி அதே மாசத்துல வந்து வித் லவ் அப்படின்ற இன்னொரு படமும் இன்னொரு டைரக்டரும் ஹீரோவா லான்ச் ஆறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அவரும் உங்க படத்துக்கு வாழ்த்து சொல்றாரு, நீங்களும் உங்க படத்தை வாழ்த்து சொல்றீங்க, ஒரே சமயத்துல வேற ரிலீஸ்க்கு வரீங்க. இல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா வித் லவ் நடக்கும் போது அபிஷான் அண்ணா வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸ். ஏன்னா அதுவும் ஸ்கூல் சப்ஜெக்டா இருக்கு. சோ வித் லவ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அது ஸ்டார்ட் ஏன்னா நான் முதல்ல கதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அபிஷான் அண்ணன்கிட்ட நம்ம கதையை நரேட் பண்ணிருக்கேன். சோ நான் நரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவருடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வாங்கி ஒன்று ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஒரு டிராவல் எனக்கும் அவருக்கு ரொம்ப நாளா இருக்கு. ஸோ முதல்ல அவர் இந்த படம் பண்றேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ படம் முடிச்சுட்டு இந்த சாங் எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமும் ரீசெண்டா பார்த்து பேசுனேன். எனக்கு ஜென்யூனா அது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரு ஆக்சுவலா டூரிஸ்ட் ஃபேமிலி முதல்ல அந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. அந்த சசி சார் பையன் மிதுன் கேரக்டர். ஆமா, நான் அப்ப விடுதலையில நடிக்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு. எனக்கு முடி அப்போ வளராத ஒரு இது இருந்துச்சு. அந்த ரீசனால பண்ண முடியல. பட் அது சொல்லும் போதே நான் சொன்னேன், நீங்க ஏங்க பையன் கேரக்டர் யார் யாரோ தெரியுங்க, நீங்களே நடிக்கலாம்ல பயங்கரமா. ஏன்னா அவர் சூப்பரா நரேட் பண்ணி செம்மையா நடிப்பாரு. எல்லாருமே சொன்னாங்க பயங்கரமா நடிப்பாரு அவரு. சோ அது எனக்கு அப்ப தோணுச்சு. இப்ப அது நடக்குதுன்றப்போ எனக்கு ஜென்யூனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி நியூ கமர்ஸை நம்பி ப்ரொடியூசர்ஸ் வரதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போது என் ப்ரொடியூசர் கிட்ட என்ன பத்தியும், என்கிட்ட என் ப்ரொடியூசர் பத்தியும், எதுக்கு என்ன நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னோ, என்கிட்ட வந்து புது ப்ரொடியூசரை நம்பி நீ ஏன் போறன்ற கமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் இங்க நம்புறதுக்கு ஆள் ரொம்ப கம்மி, நம்மள நம்புறதுக்கு. ஸோ அப்படி ஒருத்தவங்களையும் இதே மாதிரி நம்பி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க, நிறைய டேரக்டர்ஸை நம்புறாங்க, ஹீரோஸும் நம்புறாங்கன்ற போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது நல்ல க்ரோத்தாகவும். ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியிலலாம் அப்படிதான் இருக்காங்க. நிறைய நியூ கமர்ஸ், நிறைய ஹீரோஸ், நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியும் அந்த மாதிரி இப்போ வந்துகிட்டு இருக்கிறது. அண்ட் அதுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் இருக்கிறது எனக்கு ஜென்யூனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். முதல் படம் வெற்றி அடைய. உங்க நடிப்புல உங்களுக்கு எவ்வளவு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சதோ இயக்கத்திலயும் அது கிடைக்கணும் அப்படின்னு விக்ரம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.